Inertia. This inability of objects to move on its own or change its state of motion is called inertia. ஸோ ஒரு ஆப்ஜெக்டால் என்ன செய்ய முடியலை, தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேஜை அதால் சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்படி சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னா that motion is called inertia. சரியா? ஸோ இந்த inertia 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ there are 3 types of inertia. One is inertia of rest and another is inertia of motion. Third one is inertia of direction. Inertia of rest. When a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push due to inertia. The body will try to continue in the state of rest. This appears as a backward push. The inability of an object to change its state of rest is called inertia of rest. So that function is called inertia of rest. Then inertia of motion. When bus is in motion and if the brake is applied suddenly, passengers move forward and hit against the front seat. In this case, the bus comes to a stop while the body continues to move forward due to the property of inertia. The inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. Inertia of motion. When a stone attached to a string is in whirling motion and if the string is cut suddenly, a stone will not continue to move in circular motion but moves tangential to the circle. This is because the body cannot change its direction of motion without any force acting on it. The inability of the object to change its direction of motion on its own is called inertia of direction. Newton's second law. The force acting on an object is equal to the rate of change of its momentum. So F vector is equal to dp vector by dt. Force acting on object is equal to the rate of change of momentum. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய மொமெண்டம் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம நியூட்டன் செகண்ட் லெவலில் நமக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மொமெண்டம்னு எடுத்துக்கிட்டால் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. ஸோ இந்த மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m into v vector. And then the above equation conveys the fact that if there is an acceleration a vector on the body, then there must be a force acting on it. This implies that if there is a change in velocity, then there must be a force acting on the body. The force and acceleration are always in the same direction. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன அதோட ஃபேக்ட் நம்ம என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபோர்ஸ் வந்து பாடியில் ஆக்ட் பண்ணுது. ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு பிக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், எம் இன்ட்டு வி வெக்டார் டிவைடட் பை டிடி. So the force
acting on a body. Now the momentum is change, a small changes. So m வெளியே எடுக்கிறோம் இன்ட்டு டி உள்ள வருது. ஸோ வெலாசிட்டியில் வெரி ஸ்மால் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ கண்டினியூ ஆகும், இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ மாஸ் நோ சேஞ்ச், அந்த பாடியோடைய மாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ வெலாசிட்டி, அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கொஞ்சம் டைம் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுதோ ஸோ அந்த டைம் ஃபுல்லுமே அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகுது. ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, மொமெண்டத்தில் வெரி ஸ்மால் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அந்த வெரி ஸ்மால் சேஞ்சஸ்னால நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஸோ எம் வந்து நோ சேஞ்ச் அப்படிங்கிறதுனால எம்மை நம்ம வெளியே எடுத்துருக்குறோம். ஸோ டிவி வெக்டார் பை டிடி. ஸோ டைரக்ஷன் வந்து எந்த விதத்தில் என்ன செய்யாது, ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் வந்து நமக்கு ஆக்ட் பண்ணுதோ ஸோ அதே டைரக்ஷன்லலாம் இந்த சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ எம் இன்ட்டு டிவி வெக்டார் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார் பை டிடி. இட் மீன்ஸ் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த டிவி வெக்டார் பை டிடி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏன்னு எடுக்கலாம், ஏ வெக்டார். ஸோ எம் இன்ட்டு ஏ வெக்டார் நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்குது. ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் ஏ வெக்டார்னு நமக்கு என்ன செஞ்சிச்சு, ஃபார்ம் பண்ணியாச்சு. SI system of units. The unit of force is newtons and symbol is capital N. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் பற்றி டிஃபைன் பண்ணி படிச்சுட்டே வந்தோம். ஸோ ஃபோர்ஸோடைய SI யூனிட்னு பார்க்கும்போது நியூட்டன்ஸ் அண்ட் தென் அது தட் சிம்பிள் இஸ் கேபிட்டல் N. நெக்ஸ்ட் ஒன் நியூட்டன் டிஃபைன் பண்ணுறோம். 1 நியூட்டன். ஸோ 1 நியூட்டன் the force which acts on 1 kg of mass to give an acceleration 1 meter second power minus 2 in the directions of the force. So 1 kg of mass இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ that object is gives an acceleration in this values 1 meter second power minus 2. So this direction is equal to force, initial force direction. ஸோ இந்த அமௌண்ட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 ஆக்சிலரேஷன் வேல்யூஸ் நமக்கு வந்து கிடச்சிது இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது. தட் இஸ் கால்ட் 1 நியூட்டன் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 marks. நியூட்டன்ஸ் தேர்ட் லா. For every action there is an equal and opposite reaction. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் ஒரு ஈக்குவலாகவும் அதே சமயத்தில் ஆப்போசிட்டாகவும் நமக்கு என்ன செய்யும், ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தேர்ட் லா. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன்ஸ் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எஃப் வெக்டார் 1 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் வெக்டார் 2 1. ஸோ இது எது இந்த 1 2 அண்ட் தென் 2 1 போட்டிருக்குது நமக்கு வந்து பார்ட்டிக்கிள், அப்படி 2 பார்ட்டிக்கிள் எடுக்கிறோம். ஸோ அதை மீன் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். whenever an object 1 is, இதில் 1ங்கிறது 1வது ஆப்ஜெக்ட் பார்ட்டிக்கிள் 1, 2ங்கிறது பார்ட்டிக்கிள் 2, 2 ஆப்ஜெக்ட் எடுத்துருக்குறோம். அதை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். 2 ஆப்ஜெக்ட்லேயுமே என்ன செய்கிறோம், ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதை தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். whenever an object 1 exert a force on object 2, then object 2 must also exert equal and opposite force on the object 1. ஸோ அதை தான், ஸோ அதே இது ஆப்ஜெக்ட் 2 வந்து தன்னோட ஃபோர்ஸை ஆப்ஜெக்ட் 1 மேலே எக்ஸர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எஃப் வெக்டார் 1 2 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி லைஸ் அலாங் தி லைன் ஜாயினிங் த 2 ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம எஃப் வெக்டார் 1 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் வெக்டார் 2 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், demonstrations of Newton's third law. First one, hammer and the nail. So page number 110ல
நீங்கள் அந்த ஃபிகர் 3.8 நீங்கள் பார்க்கும்போது now we see the page number 110 figure 3.8 example of Newton's third law. First one, a hammer and the nail. The effector 1 2 is mean force exerted by the nail on the hammer. Second one, effector 2 1 is mean the force exerted by the hammer on the nail. Second one, picture B, ball bouncing off the wall. ஸோ இதுவும் இதே மாதிரி தான் மீன் பண்ணுது. பால் வந்து வாலில் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. வால் அண்ட் தென் ரிப்பீட் ஆகி பால் மேலே ஃபோர்ஸை என்ன செய்யுது நமக்கு எக்ஸர்ட் பண்ணும். அண்ட் தென் தேர்ட் ஒன், picture C, walking on the floor with friction. ஸோ ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் நமக்கு மீன் பண்ணும்? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி ஃபீட் ஆன் த கிரவுண்ட். ரியாக்ஷன் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த ஃபீட். ஸோ ஃபீட் வந்து எர்த் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அண்ட் தென் எர்த் இஸ் ரியாக்ஷன் கொடுக்குது. force exerted by the earth on the feet. Okay, so இது வந்து Newton's third law of example.